காய்ஸ் வணக்கம். இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு வேளை இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபாரின் போனால் எல்லாருமே செட்டில் ஆகிடலாம், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்பம் இருக்கு இல்லையா? அப்படி கிடையாதுங்க. ஃபாரின் போகிற சில பேரும் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க தான். ஆனால் அங்கே அவங்க படுற கஷ்டத்தையும் அவங்க இது பண்ணுறதையும் அழகாக எடுத்து சொன்ன படம் தான் இந்த படம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவரோட அதாவது அங்கே ரெண்டு கதை காட்டுவாங்க. ஒருத்தர் வந்து தான் ஃபேமிலி ஒரு நிலம் இருக்குது, அதில் ஒரு வீடு கட்டணும், எப்படியாவது அங்கே போயிட்டு கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு இங்கே வந்து ஒரு வீடு கட்டணும். அப்படி அந்த வீடு அந்த டைம்குள்ளே கட்டலினா அந்த நிலமும் போயிடும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே போய் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு என்னெல்லாம் வேலை செஞ்சு அவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்றது ஒரு கதை. ரெண்டாவது கதை வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் போன ஒரு பையன் அங்கே படிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவன் படிப்புக்காக வாங்கின கடன் எல்லாம் கட்டிட்டு அவன் எப்படி லைஃப்பில் முன்னுக்கு வரான் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது கதை. இந்த ரெண்டு கதையுமே ஓரளவுக்கு அருமையாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லலாம். இதில் வந்து அங்கே போயிட்டும் நான் தமிழ்காரன்டா, நான் ஜாதிக்காரன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களையும் அங்கே காட்டியிருப்பாங்க. ஸோ மற்றபடி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்கே தவிர அதெல்லாம் பெருசாக பார்க்காம இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் அந்த ஆஹா ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்லேயே இருக்குங்க. போயிட்டு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.